ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து அரௌண்ட் 8:30 போல் தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே நாங்கள் டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து சென்னையில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்களுக்கு சென்னையில் இருக்க மாதிரியே தெரியல. எங்களுக்கு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சென்னையில் வந்து ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்குமே ரெயின் வரல. ஆனால் கிளைமேட் வந்து அவ்வளோ வந்து க்ளவுடியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா ரொம்ப சில்னஸ் வந்து அந்த சன்னே இன்னும் வரல. அவ்வளோ சில்னஸ் அது ஜாலியாக பாப்பா வந்து காற்று நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் மெனு கொடுக்க போகலாம் வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் ஓட்ஸ் கஞ்சி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். என்ன ஆப்பிள்னு பார்த்திங்கன்னா மாவு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு கேட்டிங்கனாலே அவங்க இந்த ஆப்பிள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்ஸ் தடவி ஆப்பிள் தான் இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் அந்த ஆப்பிள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வேக்ஸ் தான். இது மாதிரி மாவு ஆப்பிள்ன்ட்டு தனியாக நீங்கள் குழந்தைங்கள்னு கேளுங்க. இதுதான் வந்து ஹெல்த்தியான ஆப்பிள். வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன்லாம் ப்ராப்பராக நடக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தோல் எல்லாமே பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கிளாஸ் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஓட்ஸ் போடுறேன். ஸோ ஏன்னா ஆப்பிள் ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் தான் ஓட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது ஓட்ஸ் நல்லா கொதிக்கும் போது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து ஆப்பிள் பியூரியை வந்து நம்ம வந்து ஓட்ஸ் கஞ்சியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலரி விடுங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும் இது. ஸோ நல்லா கலரிட்டே இருங்க. நல்லா இந்த ஆப்பிள் கலரே வந்துடும் இந்த ஓட்ஸில் ஃபுல்லாக. ஸோ நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸில் நல்லா வந்து ஆப்பிள் ஓட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ பாருங்கள், லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே வந்து வெந்துடுச்சு. ஸோ இது வந்து லிக்விடாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இது வந்து ஆற வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து செமி லிக்விடாக இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம பாப்பா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அவங்க பாப்பாவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கட்டியாகிடுச்சு. எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு கொடுங்க. நான் பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூப் எடுக்கும் போதுமே வந்து அவ்வளோ லிக்விடாக எதுவுமே இல்லை. நம்ம ஆற வந்து ஓட்ஸ் வந்து கட்டி ஆகிடுச்சு அது ஆப்பிளோட. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ ஆப்பிள் வந்து பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து 6+ மந்த்லேயே வந்து நம்ம வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப்பிள் பியூரியாகவே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான வந்து ஃப்ரூட் வந்து ஆப்பிள். ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓட்ஸ்லேயும் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஓட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. தாராளமாக நீங்கள் கொடுங்க. 7+, 6+ மந்த்லேருந்து தாராளமாக நீங்கள் வந்து ஓட்ஸ் கொடுக்கலாம். ஓட்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது. அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஓட்ஸில். ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாகவே கொடுக்கலாம். போன் டெவலப்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாப்பாவோட க்ரோத் ஃபுல்லாகவே வந்து ஓட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆப்பிளும் அதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக பாப்பா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவன் லன்ச் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து அவரோட ஃபேவரட்னே சொல்லலாம் கீரை ரெசிபி தான். சிறுகீரை வந்து நம்ம குக் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எடுத்துகிட்டு கீரை வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கீரை இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம பருப்பில் போட்டால் ஒன்றுமே தெரியாது. நல்லா அந்த டஸ்ட்டு எல்லாமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப மீடியமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி விழும். அதனால் வந்து 1 டம்ளர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து பூண்டும் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள் டைஜஷனுக்கு வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்து நான் கரெக்டாக ஒரு 2 விசில் தான் நான் விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம அவ்வளோ கீரை போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், கீரை ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. சுத்தமாக பருப்பு தான் தெரியுது. ஸோ தண்ணியும் பாருங்கள், தண்ணியும் வந்து நான் 1 கிளாஸ் ஊற்றினேன். இருந்தாலுமே பாருங்கள் தண்ணி இன்னுமே எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா கூல் பண்ணி வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணாமல் நீங்கள் பிளெண்டரில் போடக்கூடாது. கூல் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்டரில் போடுங்க. நல்லா வந்து ஃபைனாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திப்பிலாம் இல்லாமல் ஃபைனாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கீரை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்மாஷ் ஆகும். இல்லைனா வந்து பாப்பாவுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸிங் பவுலில் வந்து நான் ஒரு
3 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் போட்டுட்டு இது மாதிரி குழிக்கரண்டி சுட சுட ரைஸ் போட்டுக்கோங்க. இது மாதிரி வந்து குழிக்கரண்டி வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கனாலே வந்து ரைஸ் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். நீங்கள் வந்து பிளெண்டரில் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இதோட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சுட சாப்பாடு நெய் போட்டால் வந்து உருகிடும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ஹீட் பண்ணி வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க, இல்லைனா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ கீ வந்து எப்போவுமே ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் மிக்ஸி மேலே சூப்பராக வந்து கீரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுனால நான் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே நான் பாப்பா கொடுக்குறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாப்பா கொடுக்கலாம். தண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி கொடுக்காமல் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்காதீங்க. இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வாய் வைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் இது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி வந்து பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட். ஏன்னா வந்து கீ வந்து நான் கீரை கூட நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் பருப்பு ஆட் பண்ணிங்க. நான் புளிலாம் இன்றைக்கி ஆட் பண்ணல, பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கீரை வந்து பாப்பாங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராமல் வந்து தடுக்கும். ஏன்னா வந்து புதுசாக வந்து நம்ம வந்து சாலிட்லேருந்து நம்ம வந்து செமி சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து கீரை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ வந்து நிறையவே வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து கீரையில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து வீக்லி வந்து ட்வைஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த கீரை எடுத்தாலுமே வந்து நல்லா வேக வச்சு கொடுங்க. அதே மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே முழுசாக கொடுக்காதீங்க. பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிட்டு. ஸோ வாங்க டின்னர் ரெசிபி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து பனானா ராகி போரிஜ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ராகியை வந்து கீழே நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த லம்ப் எல்லாமே உடச்சி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கரெக்டாக நான் வந்து 1 கிளாஸ் அளவு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ராகி நல்லா வேகணுன்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து உடச்சி கலரி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கட்டி தண்ணி ஊற்றின அடுத்த செகண்டே வந்து ஹீட்லேயே இருக்கிறதுனால வந்து நல்லா கட்டி ஆகிடும். இது மாதிரி லம்ப்லாம் எதுவுமே இல்லாமல் இது மாதிரி நல்லா உடச்சி கலரிட்டே இருங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் பனானா ஆட் பண்ணுறேன். ஸோ பனானா வந்து பாதியாக வந்து குட்டிக்கிட்டே கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஃபோக் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பனானா வேணையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து நான் வந்து ஏலக்கியும் செவ்வாழை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த ஃப்ரூட்டுமே நான் கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து ஏலக்கி தான். ஒரு ஏலக்கி எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எந்த பனானா நமக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ராகி நல்லாவே வந்துச்சு. கலர் சேஞ்ச் ஆகும். ராகி வந்து எப்படி வேகுதுன்னா ராகி நம்ம போட்ட மாவுலேருந்து ராகி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா வந்து ராகி நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது கூட வந்து நம்ம பனானா பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது கூட வந்து ராகி கூட வந்து பனானா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். டேஸ்ட் அப்போ தான் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சி அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபீடிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எம்மியான வந்து கஞ்சி இது. இவளுக்கும் இந்த ஃபுட்டும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மோஸ்ட்லி நைட்டில் வந்து நான் வந்து கஞ்சி ரெசிபி தான் கொடுப்பேன். ஸோ அப்போ தான் இது வந்து நைட்டில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நல்லாவே தூங்குவாங்க. ப்ளஸ் வந்து வெயிட் கெயின் வந்து நல்லாவே ஆகும் குழந்தைங்களுக்கு. பனானாவும் நல்லா வெயிட் கெயின் தான். ராகியும் வந்து அவ்வளோ ஹெல்த் இருக்குது. கால்சியம்லாம் நிறைய இருக்குது ராகியில் வந்து. ஸோ பனானாவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின்காக வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் நைட்டில் கொடுக்கலாமா, டைஜஷன் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஸோ ராகி தாராளமாக நீங்கள் நைட்டில் கொடுக்கலாம். நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ நல்லாவும் தூங்குவாங்க. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு. நைட்டில் நீங்கள் வந்து கஞ்சி ரெசிபி இல்லை ரைஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே தூங்குவாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க. எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஃபுட் ரெசிபி வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஒன் டே ஃபுட்டோட விலாகும். ஸோ தனியாக ஃபுட் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணிப்பார். ஸோ தேங்க்யூ ஆல். See you next video. Bye.